தாக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் உம்முடைய வசனம் கொண்டு வரட்டும். உம்முடைய வசனம் வெறுமனே திரும்புவது இல்லை, நீர் விரும்பினதை அது செய்யும். எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரித்து கொள்ள, அதை நாங்கள் பெற்று உம்மை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆண்டவரே வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறியும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் மாலை வேளையில் விசுவாசத்தினுடைய அநேக ரகசியங்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். முதல்ல விசுவாசம் எப்படி வரும், அப்புறம் விசுவாசம்னா என்ன, விசுவாசத்தின் மூலம் எப்படி நம்ம காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்கின்ற வேளையில், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் எனக்கு தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி எனக்கென்றவர் கொடுத்து விட்டார். இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன, அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். அப்போ இந்த விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுகம், சரீர சுகம் வேதத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. சுகத்துக்காக நம்ம எப்படிலாம் சுகம் பெறணும்னு வேதம் சொல்லுகிறதோ அதெல்லாம் சத்தியம், அது ஏதோ பொய் கிடையாது. அதை என்ன பண்ணணும், விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். சுகத்தை பலவிதமான பெற்றுக்கொள்ளலாம். சுகத்தை இயற்கையான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். மெடிசன்ஸ்லாம் இருக்குது, அமேசிங் மெடிசன்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் இயற்கையிலேயே எல்லாத்தையும் வச்சுட்டார். மனுஷனுக்கு வேண்டிய எல்லா மருந்தும் இயற்கையிலே இருக்குது. அப்போ மருந்து, அற்புதமான மாத்திரைகள், மருந்துகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை உட்கொள்வது தவறு கிடையாது, இது நல்லது. ஆனால் மனிதனுக்கே சவால் விடுகின்ற பல நோய்கள் இருக்கிறது. எந்த நோயாக இருந்தாலும் அதை இயற்கையின் மூலம் சுகப்படுத்தலாம், ஆனால் சில நோய்களை குணப்படுத்த முடியாது. ஆனால் எந்த நோயும் ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ண முடியும், குணமாக்க முடியும். அதே நேரத்தில் இன்னைக்கு நம்மளை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய மதவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து, யோகா, மெடிடேஷன், இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆரோக்கியம் அடையலாம், சுகம் அடையலாம். சுகத்தை முதல் வாக்களித்தவர் ஆண்டவர். சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் தான் அற்புதம் பண்ணார். இங்கே இருக்கிறத அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப தந்திரம். அவங்க எப்படி அந்த சுகத்தை மக்களுக்கு சொல்கிறாங்கன்னா, மைண்டு மூலம் பெற்றுக்கொள்றதுக்கு சொல்கிறாங்க. மைண்டை, மனசை கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்கள் ஒருநிலைப்படுத்துங்க. இதெல்லாம் மனசு மூலையும் அதன் மூலம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில ஆரோக்கியம் அடைகிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிற ஆரோக்கியம் அது இயற்கையின் ஆரோக்கியம் கிடையாது, மனதிலிருந்து பெற்றுக்கொள்கிற ஆரோக்கியம் கிடையாது, ஆவிக்குரிய ஆரோக்கியம். இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, இது ரொம்ப அற்புதமானது. இதை வேதத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல ஆவியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆவியிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுது, அது எந்தெந்த இடத்துக்கு அது எஃபெக்ட் பண்ணணும், அங்கிருந்து பெரிய விளைவுகளை, பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. உங்களுடைய இயற்கை உலகத்தை கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆவியின்படி நடப்பதின் மூலம் மாற்ற முடியும். ஸோ பைபிள் சொல்கிற சுகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வேதம் கூறும் சுகம், வேதம் வாக்களிக்கும் சுகம் ஆவிக்குரியது. இப்போ இந்த ஆவிக்குரியதை குறித்து நம்ம படிக்கும்போது இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய சுகத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கு மிக முக்கியமாக வேதம் நமக்கு சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நான் நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரிய சுகம்னாலே அது ஆவியில் உண்டாகக்கூடியது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உள்ளிருந்து எல்லாத்தையும் அது அஃபெக்ட் பண்ணும், ஹீல் பண்ணும், சுகப்படுத்தும். அது எங்கிருந்து ஆரம்பிக்குது, உள்ளான மனிதனிலிருந்து ஆரம்பிக்கிறது.
அப்போ வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் 2 கொரிந்தியர் 5:7 ஆவிக்குரிய உலகத்தை பற்றி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். அதாவது இந்த தேகத்தில் குடியிருக்கையில், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம இந்த சரீரத்துக்குள்ள என்ன பண்றோம்? குடியிருக்கிறோம். we are living in a body. இது சூப்பர் நேச்சுரல் ரலம். இது விசுவாசத்தினால, இது பார்க்க முடியாத ஒன்று, காணக்கூடாத ஒன்று. இது சொல்லுகிறது, நாம் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் உண்மையான நம்மளை பார்க்கல. நம்ம இன்னும் இந்த தேகத்துக்குள்ள நம்ம குடியிருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேகம் என்பது என்னது? என்னுடைய உடல். நான் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரியவன். ஐ எம் ஸ்பிரிச்சுவல் மேன். ஸோ நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது என்ன நடக்குது? மறுபடியும் பிறக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம மறுபடியும் பிறக்கும் போது, நம்ம இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது? ஒரு அற்புதமான மாற்றம் நடக்குது. நம்ம உள்ளான மனிதன் என்ன பண்றான்? மறுபடியும் பிறக்கிறான். அவன் புது பிறப்படைகிறான். அவன் புது பிறப்படைந்து அவன் என்ன பண்றான்? புதிய மனிதனாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஸோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா வாழணும்னு நான் தீர்மானம் பண்ணி என் வாழ்க்கை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் ஆவி, என் உள்ளான மனிதன், தேகத்தில் குடியிருக்கிற அந்த மனிதன் எப்படி மாறிடுறான்? அவன் உயிரடைகிறான். அவன் புதிய மனிதனாய் மாறுகிறான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப என்ன நடக்குது? என்னுடைய ஆவி என்ன பண்ணுகிறது? நான் மறுபடியும் பிறக்கும் போது என் ஆவி என்ன ஆகிறது? மறுபடியும் பிறக்கிறது. நான் புதிய மனிதனா என்ன பண்றேன்? மாறுகிறேன். ஆனா பாருங்க, நான் மறுபடியும் இப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட உடனே வசனம் என்ன சொல்லுது? புதுசாகிடுறான்னு. எங்க புதுசாகிறான்? அப்படிதானே இருக்கிறான். எங்கன்னா புதுசாகிறானா? இப்போ ரட்சிக்கப்படும் போது குள்ளமா இருந்தாரு, ஞானஸ்தானம் எடுத்த உடனே 1 இன்ச்சு வளர்ந்துட்டாருன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே சரீரம். ரட்சிக்கப்படும் போது கருப்பா இருந்தாரு, ஞானஸ்தானம் எடுத்த உடனே கொஞ்சம் கலர் ஆயிட்டாரு சொல்ல முடியாது. அப்ப வெளிப்புறமா அவர் எந்த மாற்றமும் இல்லை, அதே ஆளு தான். பார்க்கறதுக்கு அதே ஆளு, அதே மனுஷன் தான். ஸோ ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போது, இயேசு ஏற்றுக்கொண்டு, நல்லா கவனிங்க, கவனிச்சா தான் புரியும். ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு அவன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் சரீரம் பிறக்கல. எது பிறக்குது? அவன் ஆவி பிறக்குது. எங்க மாற்றம் நடக்குது? முதல்ல எங்க ஆரம்பிக்குது? ஒரு the change began in his spirit. அது எங்க ஆரம்பிக்குது? அவன் ஆவியில் ஆரம்பிக்கிறது. அவன் புது மனிதனா மாறுறான். ஆனா வெளிப்புறமா எந்த மாற்றமும் தெரியல. வெளிப்புறமா அப்படியே தான் இருக்கிறான், அதே ஆளுதான். மனசுல எந்த மாற்றமும் தெரியல, அதே திங்கிங், அதே ஆளு, பழைய ஆளு தான். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, இந்த வசனம் சொல்லுது வெளிப்புறமான எந்த மாற்றம் இல்லை, ஆனா உள்ளவன். அந்த வசனத்தை வாசிங்க, 17 வசனம். If any man being in Christ, therefore if any man be in Christ, he is a new creature. புது சிருஷ்டியாய் மாறுகிறான். எங்க மாறி விடுகிறான்? அந்த அந்த பிறப்பு எங்க நடக்குது? உள்ளே நடக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ உள்ள பிறந்த மனிதன், புது மனிதனா பிறந்த உடனே அவனுக்குள்ள புதிய ஒரு சக்தி உண்டாகிறது. அவனுக்குள்ள ஒரு புதிய பலன் உண்டாகிறது. அவனுக்குள்ள ஒரு புதிய வல்லமை உண்டாகிறது. அப்ப அந்த வல்லமையை கொண்டு அவன் என்ன பண்ணனா, தன் மனசை அவன் கண்ட்ரோல் பண்ணணும்.
உள்ள இருந்து தான் எல்லாமே வெளியே வரணும். உலகம் வந்து வெளியே இருந்து உள்ள கொண்டு போக பார்க்குது, முடியாது. ஆனா ஆண்டவர் உள்ள இருந்து வெளியே கொண்டு வரார். அப்ப 1 கொரிந்தியர் 9:27 சொல்லுது, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நமக்கு ஆண்டவர் சொல்ற அந்த கட்டளை என்ன? 1 கொரிந்தியர் 9:27 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற இந்த நான் என்பது ரட்சிக்கப்பட்ட நான் தானே. நல்லா புரிஞ்சுங்க, புதிதாக்கப்பட்ட நான் தானே. புது மனுஷன் ஆயிட்டேன். நான் என்ன பண்ணும்? ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அப்ப நான் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவங்க சரீரத்தை என்ன பண்ணணும்? ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். சரீரம் சொல்லும் இதை பண்ணு, பழைய காரியத்தை செய்யணும். ஆனா உள்ள இருக்கிற புது மனுஷன் சொல்லுவான், பழைய விஷயத்தை நீ செய்யக்கூடாது, ஏன்னா நான் உள்ள இருக்கிற ஆளு புது ஆளு அப்படின்னு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உள்ள இருக்கிற ஆள் என்ன பண்றான்? அவன் மறுபடியும் பிறந்ததுனால இந்த சரீரம், இந்த உடல், நம்ம மாம்சம் என்ன பண்ணும்? சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து உலகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லும். நல்லா தூங்கி கொண்டிருக்கும் பொழுது விடிய காலை பொழுது விடியறதுக்கு முன்னால உங்க ஆவி மறுபடியும் பிறந்ததுனால ஒரு விழிப்புணர்வு வரும். அது சொல்லும், நீ எழுந்து இப்ப ஜெபம் பண்ற நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும். மாம்சம் சொல்லும், இல்ல ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் யூஸ்வலா எப்பவுமே 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன், அதனால நான் 8 மணிக்கு எழுந்துக்க பார்க்குறேன்னு சரீரம் சொல்லும். ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் என்ன சொல்லுவான்னா, இல்ல நான் தேவனுக்கு முன்னால ஆகாதவனா போகக்கூடாதுன்னா உன்னை நான் டிசிப்ளின் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட நான் உள்ள இருந்து சரீரத்தை என்ன பண்ணணும்? ஒடுக்கி. எல்லாம் சொல்லுங்க, ஒடுக்கணும். அது ரொம்ப லக்ஸுரியெல்லாம் விரும்பும், சொகுசை விரும்பும். பழைய காரியம் இந்த கண்ணை பார்க்க சொல்லும். பாரு, நீ பார்த்து போய் பழகிட்டல, பார்க்காம இருக்க முடியாது, பார்த்தானே ஆகணும், சும்மா பாரு, எவ்வளோ நேரம்னா பாருணும். உண்மையாவே நீ ரட்சிக்கப்பட்டிருப்பனா உள்ளகிற ஆவி சொல்லும், படுபாவி எவ்வளோ நேரம் அதை பார்த்துட்டு இருப்ப, கொஞ்சமாவது நீ ஜெபம் பண்ணியா, கொஞ்சமாவது நீ ஆண்டவரை தேடின, நீ ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குற அப்படின்னு ஒரு ஆவி பேசுதுன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ மற்றவனுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன், இயேசு என்னுடைய ஆண்டவர்னு சொல்லிட்ட பிறகு என்னுடைய கடமை என்ன? ஐ ஹேவ் டு டிசிப்ளின் மை பாடி. என் சரீரத்தை பவுல் ரொம்ப அழகா இதை விளக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் வேற. நான் என்பது என்னுடைய ஆவி, ஆகாதவனாய் போகாதபடி. என் சரீரம் வேற. சரீரம் நல்லா புரிஞ்சுங்க, சரீரத்திலிருந்து ஆவிக்கு போறதில்ல, உலகம் அதை செய்யுது. சரீரத்திலிருந்து ஆவிக்கு போகுது. மற்ற மதக்காரங்க என்ன பண்றாங்க? மனசுல சரீரத்தை சுகப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க, சரீரத்தை கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்ல. தேவன் ஆவி ஆகிய தேவன். அவர் என்ன பண்றாரு? ஆவியின் மூலம் நம்மளை முதல்ல புதுசாக்குறாரு, பர்ஃபெக்ட் ஆக்கிடுறாரு, நம்மளை நீதிமான்களாய் மாற்றி விடுகிறார். ஒரு ரட்சிக்கப்படும் போது புது மனிதனாய் மாறுகிறான். அவன் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அவன் தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானா மாறுறான். நீதிமானா மாறினா வெளிப்புறமா எந்த மாற்றம் இல்லை. ஆனா மாற்றம் எப்படி வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். ரட்சிக்கப்பட்ட நான் என்னையே நான் டிசிப்ளின் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இப்படிலாம் நான் போகக்கூடாது, இப்படிலாம் நான் பேசக்கூடாது. இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஜஸ்ட் லைக் தட். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோன்னே அது மாறிடல. ஆனா எடுத்து ப்ராசஸ் ஆரம்பிக்குது. மற்றவர்களுக்கு முன்னால நான் எப்படி நடக்கணும்னு என்னுடைய ஆவி என்ன பண்ணுது? உணர்த்துகிறது. என் ஆவி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. என் ஆவி என்னை உணர்த்தி அது உள்ள இருந்து ஆவியானவர் நம்மள பேசுறாரு. எத்தனை பேர்கிட்ட பேசுறாரு? அப்படி பேசினா நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆளு. பேசவே இல்லை அப்படின்னா ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறோன்னு அர்த்தம். சோ ரட்சிப்பு எங்க நடக்குது? முதல்ல ஆவியில நடக்குது. மறுபடியும் பிறந்து நான் புதிய சிருஷ்டி ஆயிட்டேன். இப்போ என்னுடைய கடமை என்ன? என் சரீரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணணும், அதை ஒடுக்கி. சில நேரங்கள் அது வேற மாதிரிலாம் சொல்லும், நீ ரொம்ப பலவீனமா இருக்கிறன்னு சொல்லும். நீங்க என்ன பண்ண? அதை ஒடுக்கணும். எப்படி சொல்லணும்? இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு அதுக்கு டானிக் கொடுக்கணும். இங்க இருக்குது டானிக்.
எப்படி வந்து சரீரம் சோர்ந்து போயிட்டா உலகத்துல டானிக் கொடுக்குறாங்க, மருந்து கொடுத்தா சரீரம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு, அது மாதிரி வசனத்தை கொடுங்க. அப்புறம் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. when you feel weak, when you feel so down, ரொம்ப கீழ்த்தரமா நீங்க கீழே போயிட்ட மாதிரி நினைக்கும் போது, நீங்க பலவீனமா நினைக்கும் போது, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட ஆவி இருக்கிறது. அந்த ஆவியின் மூலம் சரீரத்தினுடைய செயல்களை என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, அதை வந்து கட்டுப்படுத்துங்க. அந்த மெச்சூரிட்டிக்கு வரணும்னு சொன்னா மறுபடியும் பிறந்த அந்த மனுஷன் ஆவியில் என்ன பண்ண, வளரணும். இட்ஸ் a processing. அதான் வேதம் சொல்லுது, நீங்கள் வளரும்படி, எல்லாம் சொல்லுங்க, வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் என்ன பண்ணுங்க, வாஞ்சியா இருங்கள். அப்ப ஆவியில வளர வளர உங்களுக்குள்ள சரீரத்தை நீங்க வந்து என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். சரீரத்தை நீங்க சரீரத்துல ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும், சுகத்தை கொண்டு வர முடியும், சரீரத்தை பலப்படுத்த முடியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு சரீரம் ஒருவேளை ரொம்ப பலவீனமா சொல்லும் போது நல்லா புரிஞ்சுங்க, பைபிள் சொல்ற ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப இந்த ஆவிக்குரிய இந்த டானிக்க ஒவ்வொரு நாளும் இந்த சரீரம் சோர்ந்து போகும்போது சொல்லணும், இல்ல பலனடைவாயாக, பலவான், நான் பலவான், உன்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. சரீரமே தேவனுடைய வார்த்தையை கேள். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அது தப்பு தப்பா சொல்லும். உடனே மைண்ட் சொல்லும், உனக்கு வேற ப்ராப்ளம், ஒருவேளை அதுவா இருக்கலாம், ஒருவேளை இதுவா இருக்கலாம். மைண்ட் என்ன பண்ணும், மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆவியில மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். ரோமர் 12:1 சொல்லுகிறது. எடுத்தவர் வாசிங்கள், ரோமர் 12:1. ஆகையால் இப்படி இருக்க சகோதரரே, நல்லா புரிஞ்சுங்க, சரீரத்துக்கு இன்னொரு வேலையும் இருக்குது. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப சரீரத்தை வந்து ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுமா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வர்றது, பிரசன்ட் யுவர் பாடி. ஆண்டவருக்கு அந்த சரீரத்தை என்ன பண்ணுங்க, அவர் யூஸ் பண்ணும்படி கொடுங்க. அப்போ உங்கள் சரீரங்களை தேவன் பயன்படுத்தும்படி, இது பாவம் செய்யணும்னு வரும்போது, இது பாவம் செய்ய நம்மளை வந்து தூண்டும் போது, இது பலவீனப்பட்டு சில விஷயங்களை செய்ய தூண்டும் போது, நீங்க என்ன சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சரீரத்தை நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். திஸ் இஸ் யுவர் டெம்பிள். சரீரத்தை என்ன பண்ணணும், ஒன்று நம்ம ஒடுக்கணும், ரெண்டு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு பிரசன்ட் பண்ணணும். அடுத்தது மைண்டை பத்தி என்ன சொல்லப்படுது பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனசை புதுசாக்குங்க. ஏங்க, நான் தான் ஏற்கனவே புதுசாக்கிட்டேனுங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறானே. இல்லடா, உள்ள நீ புதுசாயிட்ட, ஆனா சரீரம் இன்னும் என்ன ஆகல, அது பழைய சரீரம் தான், அப்படியே தான் இருக்கிற. அதை நீ என்ன பண்ணணும், ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும். மைண்ட் என்ன பண்ணணும், மனதை புதுப்பிக்கணும். எப்படி புதுப்பிக்கணும், தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கருத்தா வாசிப்பதன் மூலம். இந்த மைண்ட் தப்பு தப்பா சொல்லும், இந்த சரீரம் தப்பு தப்பா சொல்லும், மைண்ட் வந்து நெகட்டிவா பேசும், வாழ்க்கை அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், இல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும். அப்ப நம்ம மைண்டுக்கு சொல்லணும், ரினியூ பண்ணிக்க. இல்ல நீ சொல்றபடி இல்ல, கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்துல இந்த மாதத்துல புதிய காரியங்களை செய்வார். ஆனா கிறிஸ்தவங்க நம்ம என்ன பண்றோம், மைண்ட் சொல்றபடி எல்லாம் கேட்கிறோம். ஆனா கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் மறுபடியும் பிறந்தவன். நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் பிறக்கும் போது என் சரீரத்துல எந்த மாற்றமும் கிடையாது. நான் மறுபடியும் பிறக்கும் போது என் மனசுல எந்த மாற்றமும் வரல. எங்க மாற்றம் வருது,
என் ஆவியில மாற்றம் வருகிறது. இயேசு சொல்லுகிறார், மிக அருமையாக சொல்லுகிறார். யோவான் 3:6 இயேசு சொல்லுகிறார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியா இருக்கும். நம்ம மாம்சத்துல பிறந்தோமா, ஆவியில பிறந்தோமா? நீங்க பேசினா தான் புரியும், இல்லைன்னா புரியாது. முதல்ல மாம்சத்துல பிறந்தோம், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு அப்பாவுக்கும் ஒரு அம்மாவுக்கும் நான் பிறந்தேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவியாவே வளர்ந்து வரேன். இயேசு இந்த உலகத்துக்கு எனக்காக வந்து சிலுவையில் பாவங்களுக்காக மரித்து தன்னை பலியாக்கி அவர் சொல்றாரு, என்னை விசுவாசித்தா உனக்கு இன்னொரு பிறப்பை நான் கொடுக்கிறேன், உன் ஆவியை நான் மறுபடியும் பிறக்க வைக்கிறேன்றார். இயேசுவை விசுவாசிக்கும் போது, அவரை என்னுடைய இரட்சகராக நான் அறிக்கை பண்ணும் போது, அவர் மேல அன்பு வைத்து, அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவரை என்னுடைய இரட்சகராய் பற்றி கொள்ளும் போது ஒரு அமேசிங்கான அற்புதம் நடக்குது. இது ரொம்ப விலையேறப்பட்டது, இது எல்லாருக்கும் கிடைக்காது, இதெல்லாம் ரொம்ப அரிதானது. அப்ப என்ன நடக்குது? அவர்கள் மாம்சத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். யோவான் சுவிசேஷம் 1:12 இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ட்னு ஆரம்பிக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்றாரு, அந்த வார்த்தை இந்த பூமிக்கு வந்தது ஏன் தெரியுமா? உன் பழைய மனுஷனை மாற்றி புதிய மனிதனாய் உன்னை பிறப்படைய செய்வதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவரை நீ உண்மையாய் விசுவாசித்து அவரை பற்றி கொள்வாயானால், அப்படிப்பட்டவன் மாம்சத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல், இரத்தத்தினாலே பிறவாமல், ஆவியினாலே பிறகுறான். எத்தனை பேர் இயேசுப்பா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறீங்க? அவருக்காக வாழ்வேன். மைண்டு உலக பிரகாரமா நிறைய சொல்லும், சரிகிறம் வேற மாதிரி எல்லாம் சொல்லும். ஆனா நான் அவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டா அதுதாங்க சைன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். அவரை நேசிக்கிறீங்க, அவரை உள்ளத்துல அப்படியே சுமக்கிறீங்க. ஏதாவது தப்பு பண்ணும்போது ஃபீல் பண்றீங்க, ஆண்டவர் மேல பற்று, ஜெபிக்கலன்னு வருத்தப்படுறீங்க, வேத வாசிக்கலையே நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு ஃபீல் பண்றீங்க. ஃபீல் பண்ணா என்ன அர்த்தம்? யூ ஆர் சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட. இப்போ உனக்கு நிறைய கடமை இருக்குது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு. ஏன்னா நீ மாம்சத்துல ஒரு முறை பிறந்த பாவத்துல, இப்போ தேவனுக்காக வாழும்படி ஆவியில பிறந்திருக்கிற. நான் ஆவியில அதுதான் வந்து ஆண்டவர் வந்து, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு யோவான்ல 3:6 மாம்சத்துல பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால பிறப்பது ஆவியா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவிக்குரிய பிறப்பினுடைய ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா அதை முறையா நம்ம வந்து அறிந்து கொள்ளணும். அப்போ நம்ம வந்து இயேசுவை என்னுடைய இரட்சகராக ஆண்டவராக கன்ஃபஸ் பண்ணும்போது என்னுடைய ஆவி என்ன பண்ணுது? மறுபடியும் பிறக்குது. நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல மாரல் வாழ்க்கையை வாழ்கின்ற, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். எல்லா கடமையெல்லாம் கரெக்டா பண்ணி பர்ஃபெக்டா வாழ்ந்தவன். அவன் இயேசுவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை அவனுக்கு. எப்படியாவது இயேசுவை பார்க்கணும், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவரை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்படுறேன். அவரை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் இருந்தது கிடையாது. அவ்வளவு அற்புதமா இருக்கிறாரு. எந்த மனுஷனையும் நான் பார்க்கல, எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் என் வாழ்க்கையில. நானே ஒரு பெரிய போதகன், நானே ஒரு பெரிய அதிகாரி, எனக்கு எல்லாரையும் இருக்குது. ஆனா இவரை மாதிரி ஒருத்தர் இல்லை. இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு வெக்கம். யாராவது எதனா கேவலமா பேசிட போறாங்க. நிறைய பேர் இயேசு இடத்துல வருவதற்கு வெக்கப்படுறாங்க. வந்தா வாழ்க்கை மாறிடும். அவன் என்ன பண்ணான்? ராக்காலத்தில் இயேசு இடத்துல வருகிறான். அவன் பேரு நிக்கதேமு. யோவான் 3:6 வாசிக்கிறோம். வந்து அவன் சொல்றான், நல்ல போதகரேன்னு சொல்றான். அவர் யாருன்னு அவனுக்கு தெரியல, நல்ல போதகர் நினைச்சுக்கணும். உடனே ஆண்டவர் பார்த்து அவனை பாராட்டல. பரவாயில்ல, என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கினேன். இன்னும் சொல்ல போனா ரொம்ப டீப், அவனால எவ்வளவு ஆழமா சொல்ல முடியுமோ சொல்றான். என்ன சொல்றான்? நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனா இவர் தான் தேவனுடைய குமாரன் அவனுக்கு தெரியாது. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நிக்கதேமுவே, நான் உனக்கு ஒன்று சொல்றேன், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். நீ மறுபிறப்படையணும். என்ன மறுபிறப்பு? நான் தாண்டா உன்னை ரட்சிக்க வந்த ரட்சகர், உன் பாவத்தை தீர்க்கிறவர், உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். இது கேட்கறதுக்கு உனக்கு புரியாது. மாம்சத்துல, அங்கதான் இதை சொல்றாரு, மாம்சத்துல பிறக்கிறது
மாம்சமா இருக்கும். அவன் சொல்றான், ஐயோ ஒருத்த முதிர் வயதெல்லாம் இருக்கும் போது எப்படியும் தாயின் வயிற்றுல போய் 2ஆம் நேரம் பிறக்க முடியுமா? சரீர பிறப்பை பத்தி பேசுறான். ஆண்டவர் சொல்றாரு, ஆவிக்குரிய பிறப்பை பத்தி சொல்றாரு. ஆவிக்குரிய பிறப்பு எப்படி நடக்கும்? இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது நடக்கும். அப்ப ஆண்டவர் பல உதாரணம் சொல்றாரு. கடைசியா ஒரு உதாரணம் சொல்றாரு. மோசேயின் மூலம் வலு சர்பம், வெண்கல சர்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ அதுபோல மனுஷகுமாரன் ஒரு நாள் உயர்த்தப்படணும். அவரை பார்க்கிறவன் பிழைச்சுக்குவான். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஐ மீன் சேவ்டு. அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அவங்க இருதயம், ஐ மீன் உள்ளான மனிதனாகிய அந்த மனுஷன் ஒரு புதிய மாற்றத்தை அவன் அடைந்து விடுகிறான். ஒரு புதிய சக்தி அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். begin to breathe in spiritual life. அவனுடைய வாழ்க்கையில சுவாசிக்க ஆரம்பிக்கிறான். சரீர பிரகாரமா சுவாசிக்கிறது வேற, ஆவிக்குரிய பிரீத் உண்டாகுது. ஏன்னா ஆதாம் பாவம் செய்யும்போது ஆவி செத்து போச்சு. இயேசு வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியை என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். he began to know Lord is God. அவனுடைய தேவனை அறிய ஆரம்பிக்கிறான். ரட்சிப்பு அங்கதான் உண்டாகிறது. ரட்சிப்பு அப்படிதான் உண்டாகுது. அதுதான் ஆவிக்குரிய பிறப்பு. இதை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளையில இருதயத்தில் விசுவாசிக்கணும். இருதயம் என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இருதயம்னா நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மாம்ச இருதயம் கிடையாது. பிளட்டை பம்ப் பண்ணி கொடுக்குறது அது இல்லை. ஆவியாகிய இருதயம். இருதயம்னு வேதம் எங்கெல்லாம் சொல்லுதோ அது ஆவியை குறிக்குது. ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னா சிட்டிக்கு ஹார்ட் கிடையாது. சிட்டியினுடைய முக்கியமான பகுதிக்கு ஹார்ட்னு பேரு. ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா ஸ்டோரிக்கு ஏதாவது ஹார்ட்டுக்கு தான் கிடையாது. அந்த ஸ்டோரியினுடைய முக்கிய கண்டென்ட் தான் என்னது? அதுக்கு ஹார்ட். மனித இருதயம் சொல்லும் போது, வேதம் நமக்கு சொல்லும் போது, இட்ஸ் நாட் த லிட்டரல் ஹார்ட். அது கிடையாது. ஆவியாகிய இருதயம். இன்னைக்கு அதை பத்தி ஒரு கிளியரன்ஸ் நம்ம பார்த்துக்குவோம். ஆவியாகிய இருதயம் பைபிள் சொல்லும் போதெல்லாம் இருதயத்தில் விசுவாசி, இருதயத்தில் விசுவாசின்னு சொல்லுகிறதே. நீங்க உதாரணமா எடுத்துக்கொண்டால் ரோமர் 10:10 அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்லா புரிஞ்சுங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். பைபிளில் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் விசுவாசிக்கிறத பற்றி நிறைய பைபிள் வார்த்தைகள் வருகிறது. நான் நல்லா புரிஞ்சுங்க. இருதயம் என்பது இந்த இருதயம் கிடையாது. ஏன்னா இதை மாற்றிடுறாங்க கூட. இந்த இருதயத்தை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் ஹார்ட் பிளான்டே பண்ணுறான். இன்னொருத்தர் இருதயத்தை எடுத்து உனக்கு இருதயம் சரியில்லைன்னா அதை வைக்கிறான். அதை சொல்லலை பைபிள். ஏன்னா அதுக்கு ஒரு வசனம் கூட உங்களுக்கு காண்பித்தேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே ஆவியாகிய இருதயம். இது ஆவி. மனுஷன் ஆவியா இருக்கிறான். ஆண்டவர் பைபிள்ல இருதயம் சொல்லும் போது ஆவிக்குரிய மனிதனை பத்தி சொல்றார். அப்போ ஒரு மனிதன் தேவனோடு, ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். ஆவியாகிய தேவனிடத்துல சரீரத்தின் மூலம் தொடர்பு கொள்ள முடியாது. ஆவியா இருக்கிற தேவனிடத்துல மைண்ட் மூலம் தொடர்பு கொள்ள முடியாது. சரீரம் இந்த உலக இயற்கை உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்காக படைக்கப்பட்டது. மனசு சிந்தனை உலகத்தில் தொடர்பு கொள்வதற்காக படைக்கப்பட்டது. ஆனா ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியாய் படைக்கப்பட்டது. அப்ப ஆவியாகிய இருதயம் என்று சொல்லும் போது அது எதை குறிக்குது? ஒரு மனிதனுடைய முக்கிய பகுதி எது? அவன் தான் அந்த மனுஷன். அவனுடைய ஆவியை குறிக்கிறது. அப்ப ஆவியில விசுவாசிப்பது. சில பேர்லாம் மைண்ட்ல விசுவாசிப்பாங்க. சில பேர் சுமார் சரீர பிரகாரமா ஆக்டிங் கொடுப்பாங்க, ஃபீலிங்லாம் பண்ணுவாங்க, ஊனுவாங்க. ஆனா பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது. உண்மையான ரட்சிப்பு எங்க ஆரம்பிக்குது? வேதம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே. இருதயம் என்பது என்ன? இருதயம் வேதம் சொல்லிட்டு அது எங்க வந்துடணும்? நம்மளை எதை குறிக்குது? நம்முடைய ஆவியை குறிக்கிறது. ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்லா புரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமான பாட்டு.
இருதயத்தில் விசுவாசித்து வாயில நீங்க அறிக்கை பண்ண நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். ஆனா ஆண்டவரை நம்பணும். இங்கே ஆண்டவரை முழுசா உறுதியா நம்பணும். எதையும் மாற்ற முடியும். ஏன்னா ஆவி மறுபடியும் பிறந்துருச்சு. ஆவி மறுபடியும் பிறந்து, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், புதுப்பிறப்பு அடைந்திருக்கிறதுனால அதற்கு ஒரு சக்தியை தேவன் கொடுக்கிறார். எதையும் மாற்ற முடியும். உங்க வெளிப்புறமான வாழ்க்கையை மாற்ற முடியும். உங்க சரீரத்தை மாற்ற முடியும். சரீரத்தில் சுகத்தை கொண்டு வர முடியும். உங்க மனசை நல்ல மனசா மாற்ற முடியும். உங்க வாழ்க்கையை அற்புதமான ஆசீர்வாதமான மனசா மாற்ற முடியும். எப்படி? தொடர்ந்து ஆவியில நீங்க என்ன பண்ணணும்? நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம டக்குன்னு பர்ஃபெக்டா ஆயிடல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வருதா இல்லையா? நல்ல குணங்கள் வருதா இல்லையா? நல்ல பண்புகள் வருதா இல்லையா? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வருதா இல்லையா? சோ வெளிப்புறமா தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுறது. அதே போலதான் எல்லா விஷயமும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்கள் ஆவி மறுபடியும் பிறந்து விடுகிறது. அந்த ஆவி, நல்லா புரிஞ்சுங்க, ஆவியாகி இருதயத்தில் ஆண்டவரை உண்மையா விசுவாசித்தவரை நேசித்து அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்து நீதி உண்டாகி இருதயத்தில் விசுவாசிக்கணும். அது வெளிப்படையாய் வருவதற்கு வாயினால அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு டாக்டர் கொடுக்குறாரு மருந்து, இந்தமா தொடர்ந்து இதை போடு, தொடர்ந்து இதை பயன்படுத்து, சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுன்னு கொடுக்குறாருன்னா ஒரு நாள் போட்டு மிரக்கலை எதிர்பார்க்க முடியாது. நல்லா நடந்துச்சா டாக்டர் சொல்றாரு முழு கோச போட்டியாடுவார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உங்க சரீரத்தில் கூட பலவீனம் வந்தா நீங்க ஸ்பிரிச்சுவலா ஹீலிங் கொண்டு வரலாம். ஆவிக்குரிய ரீதியில உங்க சரீரத்தில் சுகத்தை கொண்டு வர முடியும். எப்படி? நீதி உண்டாக. எப்படி ரட்சிப்பை பெற்றோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் விசுவாசம் மூலம் பெற்றுக்கலாம். ரட்சிப்பை எப்படி பெற்றோம்? இயேசுவை விசுவாசித்து அறிக்கை பண்ணுவதன் மூலம் நீதி உண்டாக இருதயத்தில் அவரை விசுவாசித்தோம். ரட்சிப்பு உண்டாக அவரை வாயினாலே அறிக்கை பண்ணோம். மறுபடியும் பிறந்துட்டோம். ஆவிக்குரிய தேவனோடு ஆவியில கனெக்ட் ஆகிறேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அப்போ அதே போலதான் சரீர சுகத்தை கூட மருத்துவ இடத்துல போய் சுகத்தை பெற்றுக்கலாம். மெடிடேஷன் மூலமா போறாங்களா, அவங்களும் சில சுகத்தை பெற்றுக்கிறாங்க. ஆனா அந்த சுகம் வேற, பைபிள் சொல்ற சுகம் வேற. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தையே நமக்கு மருந்தாய் கொடுத்திருக்கிறது. பலவீனம் வரும்பொழுது அல்லது எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆனா நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தி லார்ட், கர்த்தரோடு நெருங்கிய உறவு, அவர் மேல பற்று, அவருக்காக உங்களை டெடிகேட் பண்ணுவது. இப்போ நீங்க உங்களுக்குள்ள அந்த வல்லமை என்ன ஆகணும்? உங்களை பூஸ்ட் பண்ணும், எழுந்து பேசுன்னு சொல்லும். இயேசு எப்படி பேசினாரு? எல்லாரும் பயந்து நடுங்கினாங்க. இயேசு சொன்னாரு, இறையாதே, அமைதியாரு. அமைதி உண்டாச்சு. ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவர் ஆவியில் எப்படி இருந்தாரு? சோ ஸ்ட்ரென்தன், ரொம்ப பலனா இருந்தார். நீங்க ஆவியில பலனா இருந்தா நீங்க வெளிப்புறமா பார்க்க முடியும். பிசாசுகள் உங்களை பார்த்தா நடுங்கும். ஆண்டவரோடு நீங்க ஐக்கியம் கொள்ள 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 you can change it anything. அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் 3 மெய் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சொல்லி, நல்லா புரிஞ்சுங்க, எவனாகிலும் இந்த மலைன்னு சொன்னா மலைன்னா மலை கிடையாதுங்க. மலை போன்ற பிரச்சனைகள். எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? பிரச்சனை இருந்தா சூப்பருங்க, சவால் மாதிரி அது. எத்தனை பேருக்கு ஒரு யுத்தம் இருக்குது? யுத்தம் இருந்தா சூப்பர், ஜெயிச்சா பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ கூட ஒரு யுத்தம் நடக்குது நம்ம ஊர்ல, எலெக்ஷன். இந்த யுத்தத்தில் யார் ஜெயிக்க போறான்னு இன்னும் தெரியல. நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய யுத்தம் கூட அப்படிதான். பிரச்சனை இருந்தா நல்லது. இயேசுவை ருசி பார்க்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, ஆண்டவரை ருசி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அப்போ எவனாகிலும் இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த மலையை பார்த்து, ஒரு ஆமென் சொல்லுங்க, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லணும்னா அதுக்கு தனி தெம்பு வேணுங்க. எல்லாராலும் சொல்ல முடியாது. நான் சொன்னா நடக்குமான்னு நீ நினைச்சேன்னா நீ ஆவியில ரொம்ப வீக்கா இருக்கிற. நான் சொன்னா கர்த்தர் செய்வார், நான் சொன்னா சூழ்நிலைகள் மாறும், நான் சொன்னா அங்க தேவன் என்ன பண்ணுவாரு? சொல்றாரு, பூமியில நீ எதை கட்டினாலும் நான் பரலோகத்தில் அதை கட்டிடுவேன்றாரு. நீ பூலகத்தில் எதை கட்டவிழ்த்தாலும் அதை பரலோகத்தில் கட்டவிழ்ப்பேன்றாரு. இயேசுவின் நாமத்தில் காலையில் எழுந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறேன். அதை சொல்லணும்னா அப்பா மேல எவ்வளவு அன்பு இருக்கணும் பாருங்க, எவ்வளவு அவரை பற்றி கொண்டிருக்கணும்.
எவ்வளவு அவருக்கு உத்தமமாக இருக்கணும். அப்போ தான் இருதயத்தில், அதுதான் இருதயத்தில் விசுவாசிப்பது, அதான் ஆவியில் விசுவாசிப்பது. சும்மா மைண்ட் அளவில் விசுவாசித்து அப்படியே சும்மா மனது அளவில் இல்லை, சரீர பிரகாரமாக இல்லை. இங்கிருந்து சரீரத்திலிருந்து மாற்றம் வராது, மனதிலிருந்து மாற்றம் வருவது வேறு, சரீரத்திலிருந்து வரக்கூடிய மாற்றம் வேறு. ஆவிக்குரிய மாற்றம் வருவது நிரந்தரமானது, ஆசீர்வாதம் மிக்கது, அதிகமானது. அப்ப ஆண்டவர் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து. இன்னைக்கு சொல்லுங்க, யாருக்காவது எதனா பிரச்சனை இருந்தால் கண்ணை மூடுங்க, மந்திரம்லாம் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா நான் மனம் மாறுறேன், நான் ஆவியில் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டி, நான் உங்கள் பிள்ளை, தப்புதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே அப்படிலாம் வாழ மாட்டேன், இன்றைக்கி நான் உங்கள் பிள்ளையாக வாழணும்னு விரும்புகிறேன், மாற்றத்தை நான் பேசுகிறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, சொல்லுங்கள் எல்லாம் கண்ண முடியும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் பார்த்து பேசுகிறேன், விலகி போ இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லிட்டு நான் அப்பவே சொல்ல மாறாதுன்னு அப்படி சொல்லக்கூடாது. மாறிடுச்சு, டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கு. கீப் ஆன் சேயிங், கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் இதை விலகி போனதற்காய் நன்றி. நான் ஆவியில் பார்க்குறேன், அதை பார்க்கணும். ஆவியில் பாலியாங்குச்சு அப்படி தான் பேசுவாராம். சபையில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்களாம், சேருங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணுவாராம். அதான் ஆவியில் பேசுவது. இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் உட்காந்துக்கிற மாதிரி பேசுவாராம். ஆனால் அதே நடந்தது. இன்னைக்கு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில அப்பா மேலே அன்பு வச்சு அப்பாவை உண்மையாக பற்றி கொண்டு உங்கள் ஆவியில் பலன் அடைந்து எழும்பி சிங்கத்தை போல, வேதம் சொல்லுது நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருப்பாங்க. நிறைய பேர் சிங்கத்தை போல இல்லை, அசிங்கத்தை போல இருக்கிறோம். ஆவியில் ஒன்றுமே கிடையாது. ஆவியில் மறுபடியும் பிறந்துட்டா நிறைய கடமை இருக்குது. நான் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன்னா நான் எழும்பி சிங்கத்தை போல, நல்லா புரிஞ்சுங்க, பூனை மாதிரி நீ ஜெப அறைக்குள்ள போயிட்டேன்னா புலி மாதிரி வெளியே வருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. போகும்போது என்னமோ பூனை மாதிரி தான் போயிருப்ப, உள்ள ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டுனா நீ சிங்கம் மாதிரி ஆயிடுவேன். தேவ சமூகத்தில் அப்படி காத்திருந்து நல்ல ஆவியில் பலன் அடைந்து, ஏன்னா அப்படிப்பட்ட கடமை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசுவுடைய பிள்ளை, என் ஆவி மறுபடியும் பிறந்துருச்சு. மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமாக செயல்படும், ஆவியில் பிறந்த ஆவியில் செயல்படும். அது இருதயத்தில் விசுவாசிக்கும், அது ஆவியில் விசுவாசிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட அவருடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். பேசிக்கிட்டே இருங்க. ஆனால் நிறைய பேர் இதை கேட்டுட்டு போய், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் குடும்ப பிரச்சனையை மாற்றுங்கலாம் சொல்லுவாங்க. முதல்ல உன்னை மாற்று. நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை விடு. ஆண்டவர் உணர்த்துறாரா இல்லையா? இதெல்லாம் விடு, இதெல்லாம் விடுனா அதை விடுறதில்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல் உள்ள மாத்துறா, நல்ல பலன் அடைடா, நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகு, ஆவியில் எழும்பி வா, சும்மா உலக பிரகாரமாகவே இருக்காத. அதனால தான் பல முறை வேதம் நமக்கு சொல்லுது, ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் விழித்திருங்கள். ஏன்னா நீ பூனை மாதிரி உள்ள போலேன்னா புலி மாதிரி வெளியே வருவேன். மைண்டே வேற மாதிரி இருக்கும். நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து பாருங்க, யூ ஆர் திங்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. யூ வில் திங்க் டிஃப்ரெண்ட், யூ வில் ஃபீல் டிஃப்ரெண்ட். ஜெபம் பண்ணாமல் இருங்க, உன் மைண்டே வேற மாதிரி இருக்கும், ஆளே நீ வேற மாதிரி இருப்ப, சூழ்நிலைகள் மாற்றவே முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தேவனுடைய வார்த்தையில வாசிப்பதும், ஜெபிப்பதும், கர்த்தர் மீது அன்பு பெருகுவதும், அவரை பற்றி கொண்டு இருப்பதும் பெரிய மாற்றத்தை உங்கள் ஆவியில் எழுப்பி நீங்க பேசும்பொழுது பரலோகம் அதற்கு உத்தரவாதம் பண்ணும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல ஆவியில தொடர்ந்து நீங்க பலன் அடையுங்கள். சொல்லப்படுகிறது கவனிங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும். சொல்லுங்க, நான் சொன்னா நடக்கும். இதை சொன்னவர் யாரு? நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்றாரு. டேய், என் மேல உண்மையான அன்பு வைத்து என்னை நேசித்து எனக்காக நீ வாழ்ந்து நீ உன் இருதயத்தில் என்னை விசுவாசித்து பாருங்க, என்ன அழகா சொல்றாரு பாருங்க.
நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இருதயம்னா ஆவியில அப்படி பார்க்கும் போதே மாற்றம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொன்னபடியே ஆகும். விடாதீங்க. இன்னையிலிருந்து போய் முதல்ல உங்களை பார்த்தே பேசிங்க. உங்களுக்கு சொல்லுங்க, இல்ல நீ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உள்ள இருக்கிற ஆளு வேற ஆளு, வெளிப்புறமான வாழ்க்கையில பெரிய மாற்றம் வேணும், வெளிப்புறமான வாழ்க்கையில உன் இஷ்டப்படி நீ வாழக்கூடாது, என் சரீரம் சொல்றதெல்லாம் நான் செய்யக்கூடாது, என் சரீரத்தை நான் என்ன பண்ணும், ஒடுக்கி அதை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி என்ன பண்ணும், அதை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சரீரத்தை ஓடி கீழ்ப்படுத்தணும், உபாசம் போட்டு சரீரத்தை நோஞ்சானம் ஆக்குறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. சரீரத்தினுடைய செயல்கள், அது செய்ய சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. அது சொல்லும், இதை செய்யணும் தூண்டிக்கிட்டே இருக்கும். மைண்டு சொல்லும், சரீரம் என்ன பண்ணும், விரும்பும். இப்போ ஆவி எழும்பி சொல்லும், இல்லை நோ சொல்லும் போது சரீரத்துக்கு கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இது வேற மாதிரி பழகிடுச்சுல, இதை புது பழக்கத்துக்கு கொண்டு வரணும்ல. அப்போ ரட்சிப்பின் மூலம் வெளிப்புறமா மாற்றம் வருவதற்கு நாம் என்ன பண்றோம், பிரயாசப்படுகிறோம். மாற்றம் வருதா? கண்டிப்பா வரும். கண்டிப்பா குணங்கள் மாறிடும், பேச்சு மாறிடும், எல்லாமே மாறிடும். ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே மாறிக்கிட்டே இருப்போம். அப்படி மாறிக்கிட்டு இருக்கிற ஆளு எழும்பி சூழ்நிலையை பார்த்து பேசினா சூழ்நிலைகள் மாறும். அப்படி மாறிக்கிட்டு இருக்கிற ஆளு எழும்பி பிசாசை பார்த்து போனா போகும். அப்படி மாறிக்கிட்டு இருக்கிற ஆளு எழும்பி வியாதியை விலகுன்னா விலகும். ஆனா நாளும் மாறாத, கேரக்டர் மாறாத, சுபாவம் மாறாத அதே பாவ பழக்க வழக்கம் அதிலே இருந்தா நீ இன்னும் ஆவியில மெச்சூர் அடையலன்னு அர்த்தம். ஆவியிலே நல்ல முதிர்ச்சி அடைந்து தேவனுடைய பிள்ளைகளாய் பக்குவம் அடைந்து, ஆண்டவரே வாழும் காலம் எல்லாம் உமக்காய் வாழ்வேன், உன்னுடைய சித்தம் செய்வதுதான் என்னுடைய விருப்பம், உம்முடைய பிள்ளையாய் ஜீவிப்பதில் என்னுடைய சரீரத்தை நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஐ பிரசன்ட் மை பாடி. இப்படி இருக்க நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமாய் வாழ, அவருடைய சித்தம் செய்ய ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான், என்னுடைய கடமை என்ன, உயிரா இருக்கிறேன் சரீரத்தை. பலின்னு அர்த்தம், பலினா செயலற்றதாய் மாற்று, துண்டித்து விடுன்னு அர்த்தம். அதை உயிரற்றதாய் மாற்றி விடு. அப்ப இப்ப நான் என்ன பண்றேன், உயிர் இருக்குது, ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதபடிக்கு நான் என் சரீரத்தை கடவுளுக்கு என்ன பண்றேன், பலியாய் கொடுத்து விடுகிறேன். ஜீவ பலியா. உயிர் இருக்குது ஆனா தப்பு செய்யாது. தப்பு செய்யாம இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், தப்பு செய்யும், இப்ப செய்யாது. ஏன்னா அது என்ன பண்ணிட்டேன், I gave it to God, I present to God. ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வேலை என்ன, என் சரீரத்தை ஆண்டவருக்கு பிரசன்ட் பண்ணிடுறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் சரீரத்தை ஆண்டவருக்கு பிரசன்ட் பண்ணிடு, ஜீவ பலியா கொடுத்துரு. உன் மனசை வசனத்தை கொண்டு மருவமாக்கிடு. இதை செய்யறது இல்லை, ஆனா கஷ்டம் தீர்ந்துடணும், நோய் விலகிடணும், பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும், நல்லா நிம்மதியா வாழணும். எப்படி வாழ முடியும்? முதல்ல உன் சரீரத்தை என்ன பண்ணு, அப்பா கிட்ட கொடுத்துரு. இது உங்களுக்கு ஆண்டவரே. இது முன்னாடிலாம் என்ன பண்ணும், ரொம்ப நேரம் தூங்கும், இனிமே தூங்காது. இனிமே கரெக்டா இது ஜெப நேரத்தை ஃபாலோ பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இனிமே வேத வசனத்தை இது வாசிக்கும். நீங்க பேசுறத நான் கேட்பேன், நான் கீழ்ப்படிவேன், உங்க வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். அப்படி செய்வதற்கு என் சரீரத்தை என்ன பண்றேன், உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு காரியத்தை வைத்து கொண்டிருக்கிறீங்க, அதை இன்னொருத்தர் பயனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது இனிமே உங்களுக்கு பயன்படாது. அது இருந்தால் கூட உங்க காரியத்தை செய்யாது, அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்களோ அதான் செய்யும் இல்லையா? அப்போ இனிமே ரட்சிக்கப்பட்ட நம்முடைய கடமை என்ன, நம்ம சரீரத்தை ஒவ்வொரு நாளும் டெய்லி ஆண்டவருக்கு பிரசன்ட் பண்ணணும். டெய்லி பிரசன்ட் பண்ணணும். ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் கேட்பார், என்ன கிஃப்ட்? ஆண்டவரே 100 ரூபா காணிக்க போட வந்திருக்கிறேன், 100 ரூபாய் எனக்கு வேணான்னுவார். 1000 ரூபா கொடுக்குறேன், வேணாம். 10 லட்சம் கொடுக்குறேன், வேணாம். என்ன வேணும்? உன்னை முதல் கொடுன்னுவார். அப்போ ஆண்டவருக்கு நம்ம எதை முதல் காணிக்கையாக கொடுக்கணும்?
நம்மளை கொடுக்கணும். இன்னையிலேருந்து நான் ஏன் விருப்பம் செய்ய மாட்டேன்ப்பா, இனிமேல் ஏன் இஷ்டப்படி போக மாட்டேன், ஏன் பேச்ச பேச மாட்டேன், உங்களுக்கு பிரியமாக வாழ ப்ரெசன்ட் பண்ணிடுறேன். தேவனுடைய நன்மையும் பிரியமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம், முதல்ல சரிகிரம் சொல்றார் முதல் வசனத்தில். இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரிகிரங்களை தேவனுக்கு பிரியமாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ அதை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கின்றாரு. 2வது வசனம் சொல்றாரு மைண்ட மர்வமாக்குங்கன்றாரு. அப்போ இந்த மர்வமாக்கி உங்க சரிகிரத்தை ஆண்டவருக்கு பிரியமா வாழ கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்க மூலம் உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்க மூலம் மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்க ஜபிக்கும் போது பிசாசுகள் ஓடும், வியாதிகள் விலகும், அற்புதங்கள் நடக்கும். அப்ப எந்த அளவுக்கு அப்பாவை பற்றி கொள்ளணும் பாருங்க. நம்ம என்ன பண்றோம், நம்ம சரிகிரத்தை நம்மளே வச்சுக்கிறோம். நம்ம வச்சுக்கின்னு ஆண்டவரே என்ன பயன்படுத்தும், ஆண்டவரே என்ன பயன்படுத்தினா, எப்பா நீ வச்சுக்க நான் எப்படிப்பா பயன்படுத்த முடியும், என்கிட்ட கொடுத்துரு நான் பயன்படுத்துறேன். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் டாக்டர் ஆகலாம், நீங்கள் பெரிய உத்தியோகஸ்தர் ஆகலாம், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம், நீங்கள் பெரிய அட்வொகேட் ஆகலாம், பெரிய பிஸ்னஸ் பெரிய படிப்பாளி ஆகலாம், எல்லாம் ஆகலாம். ஆனால் என்ன ஆகினாலும் நான் அவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் இருக்கிற இடத்துல நான் திகழ்வேன். ஹல்லேலூயா. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் சரிகிரத்தை கத்தருக்கு கொடுங்க. உங்கள் இஷ்டப்படி வாழ்வதை ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு தான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொன்னார் நிக்கதேமு கிட்ட, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பதோ ஆவியாக இருக்கும். இருதயம் மிக மிக முக்கியம். இருதயம் தான் ஆவி. இந்த ஆவியில தான் நல்ல பலன் அடையணும். உள்ளான மனிதன், அதான் பைபிள் நிறைய இடத்துல சொல்லுது, உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுங்கள். அப்போ உள்ள பலப்பட்டீங்கன்னா உங்க மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறத பார்ப்பீங்க. நீங்க சொன்ன அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நடக்கிறது, இனி வரும் நாட்கள் அற்புதம் நடக்கும். உங்களை கர்த்தர் பயன்படுத்துறதை நீங்க பார்ப்பீங்க. அப்ப ஆவியாகிய இருதயத்தில் என்ன அழகா சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, பிரச்சனை என்கிற மலையை பார்த்து, உனக்கு எதிராக இருக்கிற காரியங்களை பார்த்து, உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், இருதயம் என்னது, உள்ளான மனிதன், ஆவிக்குரியவன், இந்த தேகத்தில் குடியிருக்கிறவன். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் சொல்றேன் பாருங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கிறவன், ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயத்தில் விசுவாசிப்பது, இந்த தேகத்தில் நான் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியில்லாதவன் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23 வசனம். And the very God of peace sanctify you wholly, and I pray God your whole spirit and soul and body be preserved and blameless unto the coming of our Lord Jesus Christ. தமிழ்ல யாராவது ஒருத்தர் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை, அப்ப நோக்கம் என்னங்க, முற்றிலும் பரிசுத்தமாவது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஏன் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக? உள்ள ஏற்கனவே பரிசுத்தம் வந்தாச்சு. You are already gained the holiness. உள்ள வந்துருச்சு. இப்போ முற்றுனாக்கா சரீரம் பரிசுத்தமாகணும், மைண்ட் பரிசுத்தமாகணும். அப்ப சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருப்பதாக. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இங்க 3 காரியத்தை பவுல் சொல்றாரு. அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு. எதுக்காக ஜெபிக்கிறேன்? உங்க ஆவி, ஆன்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. வெளிப்புறத்திலிருந்து ஆரம்பிக்கல, உள்ள இருந்து ஆரம்பிக்கிறார். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம். ஹல்லேலூயா. ஆவி என்பது எதை குறிக்குது?
இருதயத்தை குறிக்குது. இருதயம் பைபிள் சொல்லிட்டா அது எதை பொருள்படுத்துது? உள்ளான மனிதனை பொருள்படுத்துகிறது. ஆவியாகிய இருதயத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவன் பாருங்க, பைபிள் அதான் சொல்லுது. ஆதியாகமம் 1:26 தேவன் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும் மனிதனை என்ன பண்ணாராம்? சிருஷ்டித்தார். ரூபம், சாயல் ரெண்டு சொல்றார். தேவன் தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியும். இமேஜ் அண்ட் த லைக்னஸ். இமேஜ்னா நம்ம அவுட்டர் மேன். ரெண்டு காரியங்க. ஒன்னு அவுட்டர் மேன், இன்னொன்னு இன்வர்ட் மேன், இன்னர் மேன். சொல்லுங்க, அவுட்டர் மேன், இன்னர் மேன். இதுல யார் உண்மையான மேனு? ஹியூமன் என்னாதீங்க. இதுல உண்மையான மேனு உள்ளான மனிதன், வெளிப்புறமான சரீரம் கிடையாது. ஸோ இன்னர் மேன் அவன் தான் மெயின். அவன் மூலமா தேவன் கிரியை செய்ய முடியும். அவன் மூலமா தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். அவன் மூலம் தேவன் என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும். ஸோ இன்னர் மேன், உள்ளான மனிதன். அப்போ இங்க வாசிக்கிறோம், அவருடைய சாயல், அவருடைய ரூபம். இமேஜ் அண்ட் த லைக்னஸ். லைக்னஸ்னா அதே மாதிரி. ஸோ இமேஜ் அவுட்டர் மேன், லைக்னஸ் இன்னர் மேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிப்புறமாக அவருடைய இமேஜ் எனக்கு இருக்குது, உள்ள அவரை போலவே இருக்கிறேன். இது யாருக்கு பொருந்தும்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். ஏன்னா எதை மனுஷன் இழந்தானோ அது இயேசு மீட்டு கொடுத்துட்டார். மறுபடியும் பிறந்துட்டான். ஆவி மறுபடியும் பிறந்துருச்சு. செத்து போயிருந்த ஆவி இப்போ உயிர் அடைந்துருச்சு. இப்ப என்ன நடக்குது? இமேஜ் வெளிப்புறமா அவரை மாதிரி இருக்கிறேன், உள்ள லைக்னஸ் அவரை மாதிரியே இருக்கிறேன். அப்போ வெளிப்புறமா இருக்கிற இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. மைண்ட்ல தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். யோவான் 4:24 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்கிறாருங்க? ஆவியா இருக்கிறார். சரீரத்தில் இந்த உலகத்துக்கு வந்தாரு. ஆனா அவருடைய ஒரிஜினாலிட்டி என்னதுங்க? ஆவியா இருக்கிறார். நம்மள மாதிரி வாழ்வதற்காக நம்மள மாதிரி ஒரு சரீரத்தை எடுத்துட்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவன், நல்லா புரிஞ்சுங்க, ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனோடு மாம்சத்தின் வழியா தொடர்பு கொள்ள முடியாது. மைண்ட் மூலம் தொடர்பு கொள்ள முடியாது. ஆவியில தான் தொடர்பு கொள்ள முடியும். அதுக்கு தான் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறந்துட்டா அவனுக்கு ஒரு பெரிய பர்த் ரைட் வந்துருது, உரிமை வந்துருது. என்ன? ஆண்டவரோடு பேச முடியும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட பெற்றோர்கள் பேசும்போது அதுக்கு கேட்கும், ஆனா ஆன்சர் பண்ண தெரியாது. அது ஏதோ கேட்கும், ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும். ஆனா வளர வளர சந்தோஷமா எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு இருப்பேன். எல்லாம் கேட்பாங்க, என்ன ரெடி பண்ற? இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னுவேன். எப்படி? ஒண்ணுமே அறிகுறிலாம் இல்லையே. இல்லை இல்லை எனக்கு தெரியும், நான் காற்றை பார்க்கல, மழையை பார்க்கல, நான் வெட்டுவேன் பள்ளத்தை. ஏன்னா நான் வேற மாதிரி பார்க்குறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜார்ஜ் முல்லர், கரெக்ட், தேங்க்யூ. ஜார்ஜ் முல்லர் அவர் ஆண்டவர் மேலே அன்பு வைத்து ஆண்டவர் நேசித்து வாழ்கிறவர். ஹாஸ்டல் நிறைய பிள்ளைங்களை அவர் நடத்துகிறாரு. பணம் இல்லை, காசு இல்லை, பொருள் இல்லை. எல்லாரும் தட்டு கொண்டு வந்துருங்க, எல்லாம் டைனிங் டேபிள் உட்காருங்க, கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுத்தார், கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னாரு. எல்லா பிள்ளைங்களும் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க, ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு வண்டி நிற்குது, பிரெட்டு அது இதுன்னு எல்லாம் வருது. எங்கேயோ போன வண்டி பழுதாயி நின்று இங்கே இருந்தால் பாழாயிடுமென்னு சொல்லி அங்கே ஒரு ஹாஸ்டலுக்கு தான் அங்கே போய் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்களாம். நான் சொல்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளையில இது என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. ரொம்ப நாளுக்கு முன்னால் ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் டைனிங் டேபிளில் உட்காருங்க, சாப்பாடு சாப்பிடுவோம். இன்றைக்கி சாப்பாடு கர்த்தர் தான் கொடுக்க போகிறார், ஜோமன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், வான்கோழி பிரியாணி நம்மளை தேடி வராங்க. என் வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கிறது. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளையில
ஆவியில் பலனடைந்து நீ வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிச்சிருவ, வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருவ, வித்தியாசமாக நடக்க ஆரம்பிப்ப. அதுதாங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஏன்னா பார்க்குற இடத்துலேருந்து வராது, காணாத உலகத்திலேருந்து அது உங்களுக்கு வரும். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்த அந்த உள்ளான நிலையை கொண்டாட போகிறீங்க? ரட்சிப்பை கொண்டாடுங்க. இந்த உலகத்தில் மாம்சத்தில் பிறந்ததெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுறோம், மெழுகுவத்தி கொளுத்தி அணிச்சு கொண்டாடுறோம். உங்களுடைய ரட்சிப்பை மெழுகுவத்தி கொளுத்தி கொண்டாடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியானவரும் பகிர்ந்து கொடுக்கிற வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து நீ கவலையற்றிருப்பாயானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு இயேசுவை ரட்சகரா நீ ஏற்றுக்கொண்டு ஒருவேளை இன்னும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ மெச்சூர் இல்லாமல், ஆவியில் வளராமல், இன்னுமே பக்தியற்றவனாய் விசுவாசமற்றவனாய் எப்போ பாரு உலக பிரகாரமாகவே சிந்தித்து கொண்டு உலக பிரகாரமாகவே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயனால் இன்னைக்கு உன் உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய ஆண்டவரே, என் சரீரத்தை உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய சித்தம் செய்ய நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஆண்டவரே உங்களுக்கு. ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால ஐ ப்ரெசன்ட் மை பாடி. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தான போல வாழாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என் மனசை நான் ரினியூ பண்ணுறேன் ஆண்டவரே. இன்றைக்கி உங்கள் வார்த்தையை கேட்டிருக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாரும் ஆண்டு சமூகத்தில் பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் கர்த்தரிடத்தில் மனசு விட்டு பேசுங்கப்பா. நான் செத்த நிலையில் இருக்கிறேன், என் செத்த நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. ஆவியில் பலவீனப்பட்டிருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை உயிர் மீட்சி அடைய பண்ணுங்க ஆண்டவரே. என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே, என்னை உமக்கு தகுதியான பாத்திரமாய் கையில் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்குணங்களை என்னை விட்டு நீங்கட்டும். உமக்கு பிரியமாக வாழ்வதில் கவனம் செலுத்த, உமக்கு உண்மையாய் வாழ்வதில் கவனம் செலுத்த, உம்மை பற்றி கொண்டு வாழ்வதில் கவனம் செலுத்த, ஒவ்வொரு நாளுடைய வார்த்தைகளை தியானித்தவைகளை அறிக்கை செய்து என் வாழ்க்கையை நான் வளமாக்கி கொள்ள. ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த சத்தியங்களுடைய பிள்ளைகளுக்கு புரியட்டும், விளங்கட்டும். ஏதோ கேட்டோம் என்கிறதுக்காக அல்ல, கேட்டபடி வாழ்ந்து வாழ்க்கையை வளமாக்கி உங்களுக்கு மகிமையுள்ள பாத்திரங்களாய் திகழ உதவி செய்யுங்க. காற்றை காணாமல் இருக்கலாம், மழையை காணாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் வேற ஒன்றை பார்க்கிறோம், பள்ளங்களை வெட்டுகிறோம். ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வழிந்து போகக்கூடிய பண்ணுகிற தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது இங்கே சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருப்பார்களானால் அவர்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா, அவர்களுடைய மீறுதல்களை மன்னிங்கப்பா, அவர்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா. இப்பொழுதே சரீர சுகம் அவர்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வியாதி விலகும்படியாக கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கடினமான சூழ்நிலையில், நெருக்கடியான நிலையில், மனவேதனையில், கஷ்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நினைத்து இன்னைக்கு வந்திருப்பார்களானால் ஆண்டவரே, உங்க மேல இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் உம்மை விசுவாசிக்கிறதுனால நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே மலைகள் விலகி போவதாக, எல்லா மலை போன்ற பிரச்சனைகளும் விலகி போவதாக இயேசுவின் நாமம். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நடத்துங்க. குடும்பங்களில் மாற்றங்கள் வரட்டும், குடும்பங்களில் அற்புதம் நடக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரட்டும். ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. உலகத்தானை போல வாழாதபடி உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட்டு உங்களுக்கு பிரியமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.